ஹலோ தேர், நான் உங்கள் பிடி நண்பன். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தோட பேக்ரவுண்ட் மாற்றி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாடி டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம இந்த 3 ஃபோட்டோ தான் நம்ம ஆக்சுவலாக இந்த எடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 3மே ட்ராக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்புக்குள்ளே காப்பி பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 3 நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலில் போய் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஹைட் வித்து 1500 கொடுத்துவோம். அப்போ தான் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஓகே அமைக்கிக்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேரக்டரை இங்கேருந்து கட் பண்ணி அதுக்குள்ளே போய் அதில் தூக்கி ட்ராக் பண்ண போகிறோம். நேராக போய் பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பென் டூல் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண பார்த்து அப்படி செலெக்ஷன் ஆயிரும். இப்போ கீழே எப்படி இங்கே ஓரமாக வந்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்த உடனே ஒரு மாஸ்க் க்ரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படி ட்ராக் பண்ணி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஃபைலை தூக்கி போட்டுக்குவோம். இப்போ அடுத்தது இந்த பேக்ரவுண்டையும் தூக்கி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைலை தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் மேலே தெரியுது, நம்மளுக்கு அந்த கேரக்டர் மேலே தெரியல. அதனால் இங்கே லேயரில் போயிட்டு அந்த லேயரை தூக்கி ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கோங்க, நம்மளோட லேயர் கீழே. சரி, அப்போ அந்த கேரக்டர் கொஞ்சம் மேலே தெரியும். இப்போ நம்ம அதுக்கு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் T கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஷிஃப்ட் அமுக்கி பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இப்படி ரீசைஸ் பண்ண உடனே என்டர் அமைக்கிக்கோங்க. தூக்கி இப்படி ட்ராக் பண்ணி இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டே அப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்கை இமேஜ் வச்சுருக்கோம், இதையும் தூக்கி அதில் போட்டுக்கலாம். இந்த லேயர் கீழே கொண்டு போயிட்டு இங்கே எப்படி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்கையை கொஞ்சம் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஹார்ட்னஸ் 0 வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ் 0 இருக்கட்டும். இப்போ இதில் போய் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கில் வச்சு அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி ட்ரா பண்ணால் இந்த 2 இமேஜும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி கொஞ்சம் நல்லா வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, அந்த உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேடோ கீழே க்ரியேட் பண்ணலாம். அது ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதில் போய் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டாட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் T கொடுத்துக்கோங்க. T கொடுத்து அப்படியே ரீசைஸ் பண்ணுங்கள். அதை இந்த மாதிரி பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மூவ் டூல் எடுத்து மூவ் பண்ணி விடு. சரி, ஓகேவா? இதை மாதிரி இன்னும் 2 க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த காலுக்கு கொஞ்சம் ஒப்பாசிட்டி வேணால் குறைச்சிக்கோங்க. ரொம்ப
அப்புறம் இன்னொன்று கொடுத்து இந்த கால்குள். சரி ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த கேரக்டரை கொஞ்சம் கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, பிரைட்னஸ் கரெக்டாக பார்ப்போம். கண்ட்ரோல் வேண்டாம், இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போய் பிரைட்னஸில் போய்க்கோங்க. இப்போ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரைட்னஸ் கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. கான்ட்ராஸ்ட் ஓகே. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம கொஞ்சம் கேரக்டரில் கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்துட்டு இந்த கர்வ்ஸ் கொடுத்துட்டு இந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இதில் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இந்த மேலே இருக்கிற அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்க எப்படிமா பிளாக் கலரில் ஆகும். அப்புறம் இது அப்படியே கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இது இப்போ பிளாக் கலரில் ஆகிட்டு, இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒயிட் கலரில் ட்ரா பண்ண போகிறோம். உங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. எஸ், சரி ஓகே. இப்போ முடிஞ்சுது. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது இமேஜ் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல புது லேயர் மாதிரி. அந்த லேயர் எப்படி க்ரியேட் ஆகும்னா, கீழே இருக்கிற எல்லா லேயரும் சேர்த்து ஒரு லேயராக க்ரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கேமரா ரா ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். நேராக போங்க, ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் கொஞ்சம் குறைக்கலாம். அப்புறம் ஷேடோஸ், கிளாரிட்டி, எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன், ஷார்பனிங், சேச்சுரேஷனில் போய் ப்ளூ கொஞ்சம் கூட்டிக்கலாம். கொஞ்சம் ப்ளூயிஷ், க்ரீன் தேவையில்லை, எல்லோ. ஹியூவில் போயிட்டு அப்புறமேட்டு போஸ்ட் விக்னிட்டில் போயிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே கேமரா ஃபில்டர் அப்ளை பண்ணியாச்சு. சரி ஓகேவா. இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ ஓகே. இப்போ வேணால் நம்ம கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயாவது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டிங் மாதிரி. இப்போ இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேவா. சரி ஓகே. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபோட்டோ டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. இப்போ வேறு ஏதாவது கான்செப்ட் நம்ம இந்த சேனலில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க.